இப்போ நெட்வொர்க் அனலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 தேரம் பார்க்க போகிறோம். என்ன தேரம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோடல் அனலைஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் அனலைஸு. இப்போ இந்த 2 தேரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த நோடல் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா, அதில் நோடு இருக்கும். அது நோடுனா என்னென்னா, இந்த எலமெண்ட்டுகள் ரெசிஸ்டன்ஸு, இல்லை கெப்பாசிட்டன்ஸு, இண்டக்டரு, சோர்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய 3 அல்லது 3க்கு மேற்பட்ட எலமெண்ட்டுகள் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து என்னென்னா நோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நோடை வந்து நம்ம ஒரு பாயிண்டாக எடுத்து அதில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதில் அந்த நோடல் வோல்டேஜ் அனலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவையும் ப்ளஸ் கிர்ச்சாஃப்ஸுடைய கரண்ட் லாவும் பயன்படுத்துவோம். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷ் அனலைஸு. மெஷ் அனலைஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிர்ச்சாஃப்ஸுடைய வோல்டேஜ் லாவையும் அதே சமயத்தில் ஓம்ஸ் லாவையும் பயன்படுத்துவோம். இந்த மெஷ் அனலைஸுன்றது என்னென்னா ஒரு லூப். அந்த லூப்பை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லூப்பில் வந்து கரண்ட் வந்து நம்ம அசம்ஷன் பண்ணி அதில் போகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நோடல் வோல்டேஜ் அனலைஸ் வந்து பார்க்குறோம். ஸோ நோடல் வோல்டேஜ் அனலைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் V1 அப்படின்ற ஒரு நோடு இருக்குது. அதுக்கப்புறம் V2 அப்படின்ற ஒரு நோடு இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த V3 அப்படின்னு நோடு இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணோம், எத்தனை நோடு இருக்குது, ஏன்னா இந்த நோடில் தான் பார்த்தீங்கன்னா 1 2 3 எலமெண்ட் வந்து சந்திக்கிற இடம் இது ஒரு நோடு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 எலமெண்ட் சந்திக்குது, இது ஒரு நோடு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது எல்லாமே சந்திக்குது, இது ஒரு நோடுன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த 3வது நோடை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறோம். ஸோ வி ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ்னு எடுக்கும்போது இதோடைய இது வந்து 0 சரிங்களா, இதோடைய வோல்டேஜ் வந்து என்னென்னா 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மூணு நோடையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது V1 V2 அப்படின்னு சொல்றது பேர் வைக்கிறோம். பேர் வச்சுட்டு 3வது நோடுக்கு வந்து V3ன்னு எடுத்துகிறோம். அதை ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நோடு 1 இருக்குது அப்படின்னா, நோடு 1 வந்து அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதோடைய வோல்டேஜ் வந்து மற்ற நோடு வோல்டேஜோட அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. அதே சமயத்தில் அந்த நோடு நோக்கி வரக்கூடிய கரண்ட்டு, இன்கமிங் கரண்ட்டு, அவுட் கோயிங் கரண்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நோடு இருக்குது அப்படின்னா, இந்த நோடை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டு ஐன்ற கரண்ட்டு இன்கமிங் கரண்ட்டு, அதே சமயத்தில் I1ம் I2ம் வந்து அவுட் கோயிங் கரண்ட்டு. ஸோ அப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸுடைய கரண்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு சந்திப்புள்ளியை நோக்கி போகிற கரண்டும் அந்த சந்திப்புள்ளியை விட்டு விலகி போகிற கரண்டும் ரெண்டுமே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்கமிங் கரண்ட் வந்து I, அவுட் கோயிங் கரண்ட் வந்து I1, அதே சமயத்தில் I2 அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோடுக்கான இது. ரெண்டாவது நோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது 1வது ஈக்குவேஷன் வைப்போம் நம்ம, அதுக்கப்புறம் இதுக்கான இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டாவது நோடு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நோடு இது V2. ஸோ இப்போ V2வில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கரண்ட் எதுவுமே கிடையாது, அவுட் கோயிங் கரண்ட் தான். 3 கரண்ட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த நோடு விட்டு வெளியே தான் போகுது. ஸோ அதனால் அதோடைய கரண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா I3, அதே சமயத்தில் I ப்ளஸ் I4 ப்ளஸ் I5 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிறோம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷன், அதாவது கிர்ச்சாஃப்ஸுடைய கரண்ட் லா. ஸோ அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துறோம். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 3வது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யூஸிங் KCL ஃபஸ்ட்டு அண்டு ஓம்ஸ் லா நெக்ஸ்ட்டு. முதல்ல வந்து இந்த V1 V2 அப்படின்ற 2 நோடுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிர்ச்சாஃப்ஸுடைய கரண்ட் லாவை பயன்படுத்தி ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா நோடல் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். ஸோ இப்போ இங்கே போட்டதாக தான். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐன்ற கரண்ட்டு இங்கேருந்து வருது. ஸோ அதனால் வந்து கரண்ட் இங்கே வரத்தால் இதுக்கான ஐன்ற கரண்ட் நம்மளுக்கு தெரியும். இங்கே எவ்வளோ ஆம்ஸ் கொடுத்துருவாங்களோ 5 ஆம்ஸா இல்லை 10 ஆம்ஸா அப்படின்றத கரண்ட் தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. அதாவது இந்த I1 போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸும் இல்லை. அப்போ அதனால் இங்கே எங்கேருந்து போகுதுன்றத எடுக்கணும். அப்போ V1லேருந்து எங்கே போகுது, V3 நோக்கி போகுது சரிங்களா. அப்போ ஐக்கான ஃபார்முலா என்னது, ஓம்ஸ் லா அப்படி பார்த்தீங்கன்னா V/R சரிங்களா, V/R. அப்போ R இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ V/R2ன்னு எடுக்கிறோம். அப்போ நம்ம V3யோடைய வேல்யூ வந்து 0ன்னு எடுக்கும்போது, அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கான இது என்ன போடலாம்னா V1/R2. ஸோ V1/R2
R2 அப்படின்னு போட்டாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் அதாவது இந்த I2க்கான ஃபார்முலா என்னன்னா I2 இங்கேருந்து போகுது சரிங்களா. அப்போ எங்கேருந்து போகுது V1லேருந்து V2 நோக்கி போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் V1 மைனஸ் V2 இதை நோக்கி போகிறதால போட்டுடலாம் V1 மைனஸ் V2 போடலாம். அப்போ எது வழியாக போகுது கெப்பாசிட்டன்ஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸில் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கணும். கரண்ட்டுக்கான கெப்பாசிட்டன்ஸில் ஃபார்முலா என்னென்னா I = TQ பை அதாவது TQ பை DD சரிங்களா. அப்போ Qக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா CV. ஸோ அப்போ V தெரியும் V1 மைனஸ் V2. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல TC அப்படின்னு போட்டு இங்கே டிவைடு DD அப்படின்னு போடணும் சரிங்களா. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க CdV/dt. இது ஒன்றாவது ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. அதாவது இந்த டீயை வந்து இங்கே வோல்டேஜை பொறுத்து டிஃப்ரெண்டேட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனு. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது இதில் மூணு கரண்டுமே அவுட் கோயிங் கரண்டு I3 இருக்கட்டும், அதுக்கப்புறம் I4 இருக்கட்டும், I5 இருக்கட்டும், எல்லாமே அவுட் கோயிங் கரண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து I3 அப்படின்ற கரண்ட் எடுத்தோம் அப்படின்னா எங்கேருந்து போகுதுன்னு பார்க்குறோம் சரிங்களா. அதாவது V2லேருந்து VTT வழியாக போகுது. ஆனால் அங்கே என்ன இருக்குது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R3 ஒரு ரெசிஸ்டன்ஸு R4 ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதை தான் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா. என்ன போட்டிருக்காங்க V2லேருந்து எங்கே போகுது பார்த்தீங்கன்னா V2லேருந்து V3 வரைக்கும் போகுது. அதே ரெஃபரன்ஸ் ஒரு 0 மைனஸ் V(t) போட்டுறோம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R3 ப்ளஸ்ஸு R4 அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் ஒன்று இருக்குது சரிங்களா. என்ன இருக்குது இந்த இடத்துல இண்டக்டன்ஸ் இருக்குது. இண்டக்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா 1/L இது பாருங்கள் 1/L V2 DD. அதாவது I = 1/L இன்டகிரேஷன் ஆஃப் V2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாவை இங்கே போட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே கெப்பாசிட்டன்ஸுக்கான ஃபார்முலா C = TV அப்படின்னு எடுக்கணும். அந்த V வந்து V2லேருந்து V1க்கு போகிறதுக்காக நம்ம நோட் 2லேருந்து எடுத்துகிறோம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் V1 V2 கிடைக்கும். ஸோ V1 V2 கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கணுமா இல்லை வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமா இல்லை பவர் கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத பொறுத்து நம்ம அதுக்கு இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்த லா வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் அனலைஸ். ஸோ மெஷ் அனலைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக அதாவது ஒவ்வொரு லூப்பாக கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த லூப்பாக கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா